அப்பா இந்நாள் முழுவதும் எங்களோட கூட துணையாக இருந்து பாதுகாத்து நடத்துங்க அப்பா, பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எப்பங்க வந்தீங்க? ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தியா? அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணான்னு பார்த்தேன். ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன். போங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டல, ஃப்ரீ ஆகிட்டல்ல, ஏந்திரி 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 ஏந்திரி. ரொம்ப பசிக்குது, போய் டிஃபன் எடுத்துட்டு வா. முதல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சொம்புல ஒண்ணுமே இல்லை, தண்ணி எங்க? தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா உனக்கு? கனவா? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, எங்களோடு கூட நீ பேசின நல்ல வார்த்தைக்கு காயமாய் ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறீர். அனு அனு அனு, என்ன? மணி 8ஆகுதுமா. சரிம்மா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிடு.
சரி சரி. நேற்று நான் பண்ண வீடியோ செம்ம வைரலாக இருக்குல்ல. ட்ரெண்டிங் ஆனோன்னா சும்மாவா? அதை விடுடி, இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் பாரு, வேற லெவல், செம்ம ட்ரெண்டிங்காக பண்ணியிருக்கேன். சரிடி, என் ஃபேன்ஸ்லாம் வேற வெயிட் பண்ணுவாங்க. நான் வேற அடுத்த ரீல்ஸ் வேற பண்ணணும். சரி ஓகே, நான் அப்புறம் பண்ணவா? ஓகே பாய். பசங்களை பார்த்த சந்தோஷத்துல பேசிட்டேன். இப்ப நீ ஞாபகப்படுத்திட்டியா? லேசா பின்மண்டே வலிக்கிற மாதிரி இருக்குது. மது, முதல்ல பாட்டி கொண்டு போய் படுக்கவே, எல்லாத்தையும் நான் காலைல பேசிக்கலாம். என்ன சாப்பிட்றேன்? நீங்க என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கண்ணா. நீ என்ன சாப்பிட்றேன்? சாப்பிட்றேன். சரி நான் வாங்கி தரேன். அண்ணா தம்பி இருக்குமா, நீங்க என்ன வாங்குறீங்க? நான் வாங்குறேன், பில் வாங்கி தரேன். சரி ஓகே. ஆல்பர்ட், வாழ்க்கை இதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரே டென்ஷனாக இருக்கு. இப்போ பாரு வேலை வேலை வேலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. ராம்குமார் பாரு, இப்போ ரீல்ஸும் இன்ஸ்டாகிராமும் ஒரே ஜாலியாக இருக்கிறாங்க. ஆல்பர்ட் ஒரு ஒய்ஃப் தாங்க. ஆமாம். நல்லா பார்த்துக்கிறீங்க. இது யார், உங்கள் ஒய்ஃப் தானே? ஆல்பர்ட், செம்மையா, சரியான டேலண்ட் எங்கள் ஒய்ஃபுக்கு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன் ப்ரோ. கையை கொடுத்து ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ சிஸ்டர் வேற லெவல் ப்ரோ, ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு ப்ரோ. உண்மையிலே ரொம்ப கூட்டு வச்சுங்க ப்ரோ. பாட்டி வேற கூட இருக்காங்கல்ல, எப்படிடா? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன்.
என் வயசுக்கு மயக்கம் தான் போட்டு விட முடியும். ஐ லவ் யூமா சொல்ல முடியும். பாட்டி ராமூர்த்தி ஏய், ஒரு மனுஷன் வந்து உட்காந்துட்டு இருக்கேன், வந்தது கூட தெரியாம டிவி பார்த்துட்டு இருக்க. கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வரீங்களா? எழுந்திரி. தின்ன தட்டை கூட எடுத்து வைக்காம அப்படின்னா படம் பார்த்துட்டு இருக்க. நானும் பொறுத்து பொறுத்து போனா ஓவரா பண்ணிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆகுது. என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு என் நிம்மதி போச்சு. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தா ஒரு சராசரி மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டியா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சரி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? என்னது இது? என் குடும்ப மானத்தையே வாங்கிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு காரி துப்புறான். இன்னைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு முடிவு தானே, உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போ என்ன தெரியணும் உனக்கு? இப்போ என்ன தெரியணும் உனக்கு? ரீல்ஸ் பண்ணக்கூடாதா? படம் பார்க்கக்கூடாதா? இப்போ என்ன தெரியணும் உனக்கு? ரீல்ஸ் பண்ணா தப்பு, படம் பார்த்தா தப்பு, நல்லா ட்ரெஸ் பண்ணா தப்பு, லிப்ஸ்டிக் போட்டா தப்பு, பூ வச்சா தப்பு. நீயும் குடும்பம்னா நினச்சிட்டு இருக்கீங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ முடிவு தெரியணும் சொன்னியே. இப்போ நான் ஒரு முடிவு சொல்கிறேன், கேட்குறியா? எனக்கு உன் கூட வாழ சுத்தமாக பிடிக்கல. புரியுதா? புரியலையா? எனக்கு உன் கூட வாழ சுத்தமாக பிடிக்கல. என்ன செய்ய போற? என்னது பிடிக்கலையா? இது நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே. கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுதான் சொல்லியிருந்திருக்க மாட்டாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரியும் நீ இப்படி இருக்கேன்ட்டு. எப்படி இருக்கேன்? ஓ, சாருக்கு எப்படி இருக்கீங்க வர சொல்லணுமோ? சொல்லட்டா? எப்போ பாரு துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, சமைக்கிறது, வீடு பெருக்குறது, இதே தான் செஞ்சுட்டு இருக்க. சிம்பிளாக சொல்லணும்னா கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ ஆம்பளையாவே நடந்துக்கல. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஆம்பளை. சொன்ன ஆம்பளையாவா? ஆம்பளையா? என்ன பார்த்தாமலே இருக்கிறியா? ஆமாடா, நீ ஆம்பளையாடா, கையடா. என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? என்ன பார்த்து ஆம்பளைன்னு கேட்டியா? என்ன பார்த்தா கேட்ட? என்ன பார்த்தா கேட்ட? அண்ணோ அண்ணோ ஐயோ அண்ணோ 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 ஐயோ எசப்பா அண்ணோ அண்ணோ இயேசுவே அண்ணோ அண்ணோ ஒன்றும் இல்லைம்மா எசப்பா இயேசுவே அண்ணோ அண்ணோ ஒன்றும் இல்லைம்மா.
ஹலோ அக்கா, எங்கக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், என்னை இங்கே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். சீக்கிரம் வாங்க. இப்போ நீங்கள் வரலன்னா நான் செத்துருவேன். உடனே வாங்க. என்ன கதவு திறந்தே இருக்கு? அனு, அனு. அக்கா, ஏன்க்கா இப்படி பண்ணீங்க? நான் உங்கள் எல்லாருக்கும் என்னக்கா பண்ணேன்? எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. அனு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு? சரி, கண்ணத்தோட அழுக நிறுத்து. அக்கா வந்துட்டேன்ல, நான் இனி எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு, இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை? நான் இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைக்கா. நான் இப்போ சாக போகிறேன். என்ன அனு பேசிட்டு இருக்க? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? வயசுக்கு மீறின பேச்சு பேசிட்டு இருக்க? நீ சரிப்பட்டு வரமாட்ட. இரு. ஹலோ சித்தப்பா, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் அனு வீட்டுக்கு வர முடியுமா? ஆமாம் சித்தப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், உடனே வாங்க. சரி. ஏய், ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? ஆமாம், அவர் எங்க? எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனை கொடு. ஒன்ன சரி இரு, நானே உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆல்பர்ட் ஆகிய நான் அனு லியா ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். வாங்க சித்தப்பா. என்னம்மா, என்ன பிரச்சனை? எமர்ஜென்சியா வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா நான் பதறி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். வாங்க சித்தப்பா, சொல்றேன், உட்காருங்க. சித்தப்பா திடீர்னு ஃபோன் பண்ணா. என்னன்னு கேட்டா சாக போறேன், உடனே வாங்கன்னு சொன்னா. வந்து கேட்டா நீங்க எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்கன்னு சொல்றா. சரி, என்னதான் நடந்தது சொல்லுன்னு சொன்னா வாயே திறக்க மாட்டா. அவ உங்களுக்கு மட்டும் தான் பயப்படுவா. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க சித்தப்பா. என்னதான் பிரச்சனை உனக்கு? சொல்லு என்கிட்ட. சித்தப்பா, 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 விஷயம் சொல்லு. அழுகை எடுத்து முதல்ல. இப்ப சொல்லு. கல்யாணம் ஆனதுலேருந்து இப்ப வரைக்கும் சந்தோஷமாவே இல்லை. என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா, கல்யாணம் ஆனதுலேருந்து இப்ப வரைக்கும் அவன் ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கல. எப்ப பாரு
துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, சமைக்கிறது, வீடு பெருகிறது, இதே தான் செஞ்சுட்டு இருக்கான். இவனை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கல. எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா? என் வாழ்க்கையில எல்லாமே நாசமா போச்சு. அனு, நீ என்ன பேசிட்டு இருக்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாக்கா, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓ, இதான் விஷயமா? என்ன சித்தப்பா இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்க? சிரிக்கலம்மா, எங்களுக்கே தெரியாத விஷயத்த நீ சொன்ன. உனக்கே தெரியாத விஷயம் என்கிட்ட ஒன்று இருக்கு, நான் சொல்லட்டுமா? உனக்கு சின்ன வயசில் ஃபிக்ஸ் வரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால உனக்கு ரொம்ப நாளாக ஃபிக்ஸ் வரல. அதனால் மாப்பிள்ளை வீட்டில் அந்த விஷயத்தை நாங்கள் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கல. ஆனால் உனக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு டென்ஷன்னாலையும் தூக்கம் இல்லாதனாலையும் உனக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த மாதிரி நோய் உள்ள பொண்ணு வேண்டான்னு மண்டபத்திலே சொல்லிட்டாங்க. ஆனால் மாப்பிள்ளை என்ன பண்ணாருன்னு தெரியுமா? என்ன சொன்னாருன்னு தெரியுமா? அவர் சொன்னதை கேட்டு நாங்கள் எல்லாமே ஆடி போயிட்டோம். அப்படி என்ன சொன்னாருன்னு தெரியணுமா அவனுக்கு? சொல்கிறேன் கேளு. எல்லா பரிசுத்தவான்களுக்கு முன்பாகவும், எல்லா தேவ மனிதர்களுக்கு முன்பாகவும், சபைக்கு முன்பாகவும், தேவ சமூகத்தில் இவளை என் சொந்த மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நான் தேவனுக்கு பயப்படுற மனுஷன். என்னால் தேவ சமூகத்தில் சொன்ன பிரமாணத்தை மீற முடியாது. அவள் எப்படி இருந்தாலும், அவளுக்கு என்ன நோய் இருந்தாலும் அவள் தான் என் மனைவி. இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். அவங்க குடும்பத்துல யாரும் உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் உன்னை தனி கொடுத்தன கூட்டிட்டு வந்தாரு. அதனாலதான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றதுன்னு எல்லா வேலையும் அவரே செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எந்த ஒரு பையனும் இப்படி செய்வானான்னு எனக்கு தெரியல. அவரை மாதிரி ஒரு ஆம்பளை உனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சது கடவுள் உனக்கு கொடுத்த வரம். இதுக்கு மேலே அவரை புரிஞ்சுக்காம ஏதாவது பேசிட்டு இருந்த அவளை நானே உன்னை கொன்றும் பார்த்துக்கோ. ஏன் சித்தப்பா நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா? இல்ல, பொய். பாரு, இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. அறிவு கட்டத்தனமா எதையும் பண்ணிட்டு இருக்காத. நாங்க வந்ததையும் இங்க நடந்ததையும் மாப்பிள்ளைக்கு தெரியாம பாத்துக்க. அக்கா சொன்ன மாதிரி இந்த மாப்பிள்ளை கிடைச்சது உனக்கு பெரிய வரம். அதனால மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க. நீ நினைச்ச மாதிரியே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். போயிட்டு வரட்டுமா? ட்ரெண்டிங் அனு, போயிட்டு வரோம். அவளை போனை கீழே போட்ட நீ சந்தோஷமா இரு. சரி.
என்ன கனவா நனவா? இதே மாதிரி கனவு கண்டினியூஸா வருதே. கனவா நினவா செக் பண்ணிடுவோம். நம்மளை கிள்ளக்கூடாது, அவளை கிள்ளி பார்ப்போம். கனவு இல்லையா? நிஜமா? என்ன நடக்குது இங்க? அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அழுவுற? என்னாச்சு சொல்லு. ஒரு கடவுளுக்கு பயந்த மனுஷனால இப்படி இல்லாம இருக்க முடியும்? என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை ஒன்றும் இல்லை, நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்? நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற? இல்லை, இந்த 4 வருஷத்தில் நான் உங்களை ஒரு தடவை கூட புரிஞ்சிக்கவே இல்லை. நான் உங்களை ரொம்ப மனவேதனைப்படுத்திருக்கேன், உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கேன். மன்னிச்சிடுங்கன்ற ஒரு வார்த்தை நான் கேட்டுருவேன், ஆனால் அது கேட்க கூட என் நாக்கு கூசுது. என்னை நினைச்சாவே எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்ன திடீர் ஒரு மாற்றம்? மாற்றலாம் ஒன்றும் இல்லை. பைபிள் படிச்சுட்டு இருந்தானா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. ஆண்டவரே பேசினாரா? ஆமா, நீ பண்ணதெல்லாம் தப்பு, நீ செஞ்சதெல்லாம் பாவம், நீ போய் உடனே உன் புருஷன்ட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னாரு. ஓ, அவரே சொல்லிட்டாரா? ஆமா. இனிமேல் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன். என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவனே உமக்கு நன்றி.